அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் யூடியூப் சேனல் உங்க சேனல். இதுல இருந்து நிறைய கதைகள் உங்களுக்கு பிடித்த கதைகள் கொடுத்துட்டே இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதை லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூஸா உங்களுக்கு வர்றப்போ அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ்ல நிறைய கதைகள் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அந்த சேனல்ல. அதுல இருந்து தான் ஒன் மோர் பார்ட் இன்னொரு சேனலா தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த சேனலுக்கும் நீங்க அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்ப்போட நான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். உங்க சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? கதைக்குள்ள போலாமா? தழும்பு சிறுகதை. விடிந்தது. அப்பாடா, சூரியனின் முதல் மஞ்சள் கதிர்களை இவ்வளவு ஆசையுடன் அவள் இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்ததில்லை. உள்ளே நுழைந்த நர்ஸ் மாதவி, என்ன மேடம், எப்ப விடியும்னு காத்துட்டு இருந்தீங்க போல இருக்கு என்ற அவள் குரலிலும் உற்சாகம். லேசாக ஆனால் மகிழ்ச்சியாக சிரித்தாள் நந்தினி. இனி ஆஸ்பத்திரி வாடையை பிடித்து தூங்க வேண்டாம். நோயாளிகளின் முனகல்கள் கேட்காமல், மருந்துகளின் நெடி இல்லாமல், நர்சுகளின் இரவு நேர செக்கப் தொல்லை இல்லாமல் ஆரோக்கியமான சூழலில் குடும்பத்துடன் வாழலாம். நேற்றே டிஸ்சார்ஜ் ஷீட் பூர்த்தி செய்து கொடுத்து பில்லும் கட்டிவிட்டான் வாசு. அவனுடைய கார் காலை 8 மணிக்கு வரும். இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு உங்க கணவர் வர. காஃபி கொண்டு வரட்டுமா? சூடான இட்லியும் கேன்டீன்ல ரெடியா இருக்கும் மேடம். நன்றி சிஸ்டர், இப்ப எதுவும் எனக்கு சாப்பிட தோணல. வீட்டுக்கு போயே சாப்பிட்டுக்கிறேனே. நீங்க ரொம்ப நல்லா கவனிச்சதால தான் சீக்கிரமா எனக்கு குணமாச்சு. நந்தினி நன்றியுடன் மாதவியை பார்க்க அவளுடைய முகம் மலர்ந்தது. சிஸ்டரின் கையில் 1000 ரூபாயை திணித்தாள் நந்தினி. மாதவியின் முகம் சட்டென்று மாறியது. பாத்தீங்களா, உடனே விலை பேசிட்டீங்களே. இதெல்லாம் வேண்டாம் மேடம், இந்தாங்க, இத உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க, நீங்க ஸ்பெஷல் அதான் என்று 1 டஜன் ஆப்பிள்களை மேஜையில் வைத்தாள் மாதவி. மாதவியின் மனம் நோகக்கூடாது என்று வாங்கி கொண்டாள் நந்தினி. மாதவி சின்ன பெண்தான், மிஞ்சி போனால் வயது 23 இருக்கலாம். சிரித்த முகமாக அக்கறையுடன் அவள் கவனித்தது அபூர்வமான விஷயம். மேடம், கண்ணாடி தரட்டுமா? உங்க காயம் ஆறிவிட்டது, தழும்பு மறைய இன்னும் கொஞ்சம் நாளாகும் என்று கண்ணாடியை நீட்டினாள். இதுவரை இருந்த உற்சாகம் சடார் என்று மாறிப்போனதை உணர்ந்தாள் நந்தினி. கண்ணாடியை அவள் மடியில் வைத்துவிட்டு அடுத்த நோயாளியை பார்க்க போய்விட்டாள் மாதவி. பயத்துடனும் கண்ணீர் முட்டும் மனதுடனும் கண்ணாடியையே வெறித்து பார்த்தாள் நந்தினி. முகத்தை பார்க்க வேண்டும் போல ஆசை அவளுக்குள் இருந்தது. ஆனால் பயம் அந்த ஆசையை அடக்கியது. அவள் முகம் கலவரம் நடந்த இடம் போல பார்ப்பதற்கு அருகரையற்று இருக்குமோ? அவமானமும் தாழ்வு மனப்பான்மையும் அவள் தைரியத்தை தின்று வேடிக்கை பார்த்தது. வீட்டுக்கு போகும் சந்தோஷத்தில் அவள் இந்த நிஜத்தை சந்திப்பதை ஒத்தி போட்டிருந்தாள். மாதவி அதை நினைவுபடுத்தி விட்டாள். அவள் முகம் பயங்கரமாக தழும்புகளுடன் அருவருப்பாக காட்சி தருகிறதா? இதை யாரிடம் கேட்பது? கண்ணாடியிடம் கேட்கலாமா? அவளுக்கு சிரிப்பு தான் வந்தது. இந்த தழும்பு வருவதற்கு முன் அவள் கண்ணாடியுடன் பேசியிருக்கிறாள். ஸ்னோ ஒயிட் கதையில் வரும் ஸ்டெப் மதர் கேரக்டர், இந்த உலகில் என்னை விட அழகான முகம் உண்டா என்று கேட்பாளாம். கண்ணாடி, இல்லவே இல்லை, உன்னை மிஞ்ச அழகில் யாருமே இல்லை என்று பதில் சொல்லுமாம். அப்படித்தானே அவளும் கண்ணாடியிடம் கேட்டிருக்கிறாள். கண்ணாடி பதில் சொல்லாது, ஆனால் அவள் மனம் சொல்லும். இல்லவே இல்லை, என் முக அழகை மிஞ்ச யாருமே இல்லை. அந்த திமிருக்காக அல்லது கர்வத்திற்கா இப்படி ஒரு தண்டனை எனக்கு? அழகாய் இருந்தோம், கேட்டோம், இப்போது அவலட்சணமாய் ஆகிவிட்டோமே. என்னை விட அவலட்சணமான முகம் உண்டா இந்த பூமியில் என்று கண்ணாடியிடம் கேட்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. அதற்காக அவள் வருத்தப்படவில்லை. ஆனால் வாசு இதை எப்படி எடுத்துக்கொள்வான்? திருமணமான புதிதில் அவன் சொல்லி இருக்கிறான், நந்தினி, எனக்கு அழகான முகம் கொண்ட பெண் தான் வேண்டும், நிலா மாதிரி, ரோஜா மாதிரி, கொஞ்சம் குண்டா இருந்தால் கூட பரவாயில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஐயோ, நான் குண்டா இல்லையே, அப்ப எப்படி என்ன கட்டிக்க ஒத்துக்கிட்டீங்க? லூசு, நான் ஆசைப்பட்டதுக்கெல்லாம் மேல இருக்க. உன்னோட முகம், குறிப்பா கன்னங்கள் வலுவலுன்னு வெல்வெட் மாதிரி தூள்றி. ஐயோ, அப்போ இவ்வளவு பெருமையாக இருந்தது, இப்போது என்ன பண்ணுவான்? பாலைவனத்தை பார்ப்பது போல கடுப்புடன் பார்ப்பானோ? கல்யாணம் ஆகி 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 8 வயதில் மகன் அர்ஜுன்,
4 வயதில் மகள் கவிதா. அவர்கள் என்னை பார்த்து பயந்து விட்டால் மழுக்கென்று உள்ளுக்குள் எதுவோ உடைந்த மாதிரி இருந்தது நந்தினிக்கு. அவளுக்கு டென்ஷனாக இருந்தது. பிரம்மன் தந்த அழகை நெருப்பு அவித்துக் கொண்டு போய்விட்டது. ஆயிற்று, வாசு வரும் நேரம். மேடம், சூடா வடையும் பொங்கலும் சாப்பிடுங்க என்றபடி வந்தாள் மாதவி. அப்போதுதான் தனக்கு பசிப்பதை உணர்ந்தாள் நந்தினி. பரவாயில்ல, இப்ப என்னோட கணவர் வந்து விடுவார், வீட்டுக்கு போய். இல்ல, சாப்பிடுங்க மேடம், இன்று என்னோடு சாப்பிடுங்க, பிகு பண்ணாதீங்க சிரித்தாள் நந்தினி. விடமாட்ட போல இருக்கே, சரி குடு. இலையில் ஓர் ஓரம் கிழித்து அதில் சிறிது பொங்கலும் ஒரு வடையும் வைத்து கொடுத்தாள். திறந்து விட்ட குழாய் போல சலசலவென்று பேசிக்கொண்டே இருந்தாள் மாதவி. அவள் சாப்பிட்டு முடித்ததும் இலையை பிடுங்கிக் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டாள் அவள். மேடம், உங்க கார் வந்து விட்டது. எப்பா சந்தோஷமா இப்போ. சார் உங்களை கூட்டிட்டு போக எவ்வளவு ஆவலா இருக்கார் தெரியுமா? நேத்து டாக்டர் கிட்ட எவ்வளவு அக்கறையா பேசினா தெரியுமா மேடம்? சீக்கிரம் போயிடுங்க, திரும்ப ஆஸ்பத்திரிக்கு வந்துடாதீங்க. ஏன் தெரியுமா? அவளை வியப்புடன் பார்த்தாள் நந்தினி. ஏன் தெரியுமா மேடம்? திரும்ப வந்தீங்கன்னா உங்க கணவரை நான் அபேஸ் பண்ணிக்கிட்டு போயிடுவேன். அவ்வளோ அன்பானவர். கணவரா கிடைக்க உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். போயிட்டு வாங்க மேடம் என்று வழி அனுப்பினாள் மாதவி. வாசுவின் காலடி சத்தம் கேட்டது. அவள் மனம் படபடவென அடித்துக் கொண்டது. ரெடியா நந்தினி, கிளம்பலாமா? அவன் கேட்ட விதம் அவளை நெகிழ வைத்தது. தயங்கியபடி கேட்டாள். வாசு, உண்மையா சொல்லணும்? சாமான்கள் நிறைந்த பையை எடுத்தபடி கேட்டான். என்ன உண்மையா சொல்லணும்? என்றைக்கு நான் பொய் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட? ஒண்ணுமில்ல, வந்து முகம் பார்க்க கோரமாகி விட்டதா, அதானே கேட்க போற? நந்தினி, நிலவு தேய்ந்தாலும் அழகுதான். உனக்கு இதில் என்ன சந்தேகம்? கார் அருகே வந்து விட்டனர். அவன் கதவு திறந்து அவளை ஏறிக்கொள்ள சொன்னான். அதில்லைங்க, நான் இன்னும் கண்ணாடி பார்க்கல. ஒருவேளை. மனைவியை அர்த்தத்துடன் பார்த்தான் வாசு. தீர்க்கமாக கூறினான் அவன். என்னோட கண்களை பார், அதுதான் உனக்கு கண்ணாடி. இப்பதான் நீ முன்னை விட அழகா இருக்க. அர்ஜுன் முகத்தில் இடம் பிடிக்க வேண்டிய நெருப்பு காயம் உன்மேல் பட்டு அவனை நீ காப்பாற்றி விட்டாய். அதற்காகவே உன்னை இன்னும் அதிகம் நேசிக்கிறேன் நந்தினி. எப்பவும் போலவே இரு. உன் முகத்திற்கு எந்த குறையும் இல்லை, சரியா என்றான் வாசு. வார்த்தைகள் ஆறுதலாக வந்து விழுந்தன. நெருப்பு பட்ட அந்த நாள் அவளுக்குள் ஓடியது. தீபாவளி பட்டாசு வெடிக்க ஆசைப்பட்டு புஸ்வானத்தை கொளுத்தச் சென்றான் அர்ஜுன். தடுத்தாள் நந்தினி. புஸ்வானம் செயல்படாமல் உட்கார்ந்திருந்தது. திரிய நிமிண்டு விட்டு பற்றவை அர்ஜுன் என்று வாசு சொல்ல, புஸ்வானம் அருகே சென்று அர்ஜுன் குனிந்து பார்த்த நேரம் புஸ்வானம் தீப்பொறிகளை லேசாக வெளிப்படுத்தியது. பின் தீப்பொறி அதிகமாகியது. சடார் என்று ஓடிச் சென்று அர்ஜுனை தள்ளிவிட்டாள் நந்தினி. முழு வேகத்துடன் புஸ்வானம் செயல்பட தீப்பொறிகள் நந்தினியின் முகத்தை பதம் பார்த்தது. மகனை காப்பாற்றும் வேகத்தில் அவள் தன் முகத்தை ரணமாக்கிக் கொண்டாள். வலியும் எரிச்சலுமாக சில காலம் ஆஸ்பத்திரி வாசம். குணமாகி இதோ வீடு திரும்புகிறாள் நந்தினி. பயந்தது போல் குழந்தைகள் அவளை கண்டு பயந்து ஒதுங்கவில்லை. ஓடி வந்து கட்டி கொண்டனர். நந்தினிக்கு நிறையவே தைரியம் கொடுத்து பேசினான் வாசு. பேச பேச அவனின் களங்கமில்லாத மனதைக் கண்டு வியந்தாள் நந்தினி. எப்பேற்பட்ட மனசு இவனுக்கு! இப்படி இந்த முகத்தை இயல்பாக ஏற்றுக்கொள்ள அவனால் எப்படி முடிகிறது? அது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? நர்சு மாதவி சொன்னது போல அவள் கொடுத்து வைத்தவள்தான். கம்பீரமும் ஆண்மையும் இளமை ததும்பும் எழிலும் உடைய ஒரு ஆண் மனைவியின் இந்த குன்றி போன முகத்தை பொருட்படுத்தாமல் சந்தோஷமாக இருப்பது, ஓ, ஹி இஸ் கிரேட். நாம் தான் இவருக்கு தகுதி இல்லாமல் போய்விட்டேனோ என்ற குற்ற உணர்வு அவளை ஆட்கொண்டது. தன் கணவனுடைய அழகான மனதிற்கு இந்த முகம்தானா? கண்ணாடி பார்த்தாள். முகத்தில் வலதுகன் ஓரத்தில் இருந்து வாயின் வலது பக்கம் வரை பிறை நிலா வடிவத்தில் கருப்பான தழும்பு அவளை ஏளனம் செய்வது போல இருந்தது. நோ வாசு, யூ டிசர்வ் தி பெஸ்ட். என்ன செய்ய போகிறேன் நான்? சிண்ட்ரெல்லாவின் காட்ஃபாதர் மாதிரி ஒரு மேஜிக் கோலையை அசைத்தால் இந்த தழும்பு மறையுமா? இந்த கனவை விட நிஜத்தை சந்திக்க ஆரம்பித்தாள். ஒரு வழி பிறந்தது. ஸ்கின் கிராப்டிங் செய்தால் தழும்பு மறைந்து பழைய முகத்தின் வசீகரம் வந்துவிடும் என்று நம்பிக்கை பிறந்தது. டாக்டர் கிரிபிரசாத்திடம் பேசி பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொள்ள முடிவு செய்து தேதி பிக்ஸ் பண்ணினாள் நந்தினி. வாசு,
உன்னோட அழகான மனசுக்கு தான் இந்த பரிகாரம். என்னோட அழகான முகத்தை திரும்ப உனக்கு தரப்போறேன். உனக்கு பிளசன்ட் சர்ப்ரைஸ். இந்த முடிவுக்கு பின் அவள் மனதின் குற்ற உணர்வு மறைந்தது. பிரம்மன் படைத்த அழகை அக்னி தேவன் தின்றான். கிரிபிரசாத் என்ற மானுட பிரம்மன் அதை சரி செய்ய போகிறார். அர்ஜுனின் பிறந்த நாள் வந்தது. வீடு விழா கோலம் பூண்டது. அர்ஜுனின் நண்பர்கள் குழுமி இருந்தனர். உற்சாக கூக்குரல்கள் வீட்டை நிறைத்தது. தன்னுடைய தோழன் விக்ரமிடம் அர்ஜுன் சொல்லிக் கொண்டிருந்தான். விக்கி, எங்க அம்மா முகத்துல இருக்கிற தழும்பு வீர தழும்புடா. அந்த காலத்துல போர்க்களத்துல போரிட்டு மார்பிள குத்துப்படுவாங்களாம். அப்ப அந்த விழுப்புண் பார்த்து பெருமிதப்படுவாங்களாம். என்னை காப்பாத்த அம்மாவுக்கு ஏற்பட்ட விழுப்புண் பார்த்து எங்க குடும்பமே பெருமிதப்படுகிறதுடா. மகன் சொல்வதை நந்தினி கண்ணீர் நீர் தழும்ப பார்க்க, சரியா சொன்னடா அர்ஜுன், உங்க அம்மா இப்பதான்டா ரொம்ப அழகா இருக்காங்க இல்லையா பசங்களா என்றான் வாசு. எஸ் என்ற கூக்குரல்கள் எழ கைத்தட்டல்கள் ஹாலை குலுக்கிற்று. வானத்தில் மிதந்தாள் நந்தினி. எவ்வளவு பெரிய கொடுப்பினை! வாசு, இருங்க, உங்களுக்கு நான் கொடுக்க போற பரிச, உயர்ந்த மனசுக்கு நான் தரும் சிறிய காணிக்கை. கொண்டாட்டங்கள் முடிந்து அனைவரும் சென்றுவிட வீட்டை நந்தினி ஒழுங்குபடுத்தி படுக்க இரவு 11:30 தாண்டிவிட்டது. கண்மூடினாள். அவள் கண்மூடி படுத்திருப்பதை பார்த்து குனிந்து தலையை கோதிவிட்டான் வாசு. சரி நந்தினி, உனக்கு என் சங்கடம் புரியாது. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. காலம் பூரா இதை பார்த்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? என்ன செய்வது? என்னுடைய தலையெழுத்து. ஆனால் அதற்காக உன்னை விலக்கிவிட முடியுமா? நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அது என்னுடைய பெருந்தன்மை. ஓகே, நீ இப்போது தூங்கு. என்னுடைய ஏமாற்றம் உனக்கு தெரிய வேண்டாம். வாய்விட்டு சொல்லிச் சென்றான் அவன். நந்தினி தூங்குவதாக நினைத்து அவன் புலம்பியது அவளுக்கு அச்சரம் பிசகாமல் கேட்டது. அவள் தூங்குவதாகவே தொடர்ந்து நடித்தாள். மறுநாள் 10 மணி எப்ப அடிக்கும் என்று காத்திருந்தாள் நந்தினி. பின்பு டாக்டர் கிரிபிரசாத்துக்கு போன் செய்தாள். சர்ஜரிக்கு அவசியம் இல்லை என்று கேன்சல் செய்தாள். அவசரமாக வந்தான் வாசு. சீக்கிரம் டிஃபன் வை, நிகழ்ச்சிக்கு நேரமாகிவிட்டது என்று பரபரத்தான். அவ்வளவு அவசரமா? அப்படி என்ன நிகழ்ச்சி என்று கேட்டாள் நந்தினி. வேலையில் சேர்வதற்கு தோற்ற பொலிவும் தேவை என்று நினைப்பது அபத்தம். திறமை மட்டுமே போதும் என்று ஒரு சொற்பொழிவு நிகழ்த்த உள்ளேன். படிப்பு முடிந்து வேலையில் சேர இருக்கும் இளைஞர்களுக்கு ஊக்க சொற்பொழிவு நிகழ்த்த கல்லூரி ஒன்று அழைத்திருக்கிறது என்னை என்றான் வாசு. அப்படியே குடும்பம் நடத்த தோற்றப்பொழிவு தேவையில்லைன்னு எங்க லேடிஸ் கிளப்லயும் ஒரு சொற்பொழிவு நடத்திடுங்க. நீங்க தான் அதற்கு பொருத்தமான நபர். அவள் மனதில் தழும்பு விழுந்து விட்டதை உணர்ந்தான் அவன். அவளை பார்க்க திராணியின்றி வேறு பக்கம் பார்த்து கொண்டு நான் வரேன் என்றான் அவன். தன் மனதிற்குள் அவன் போட்டிருந்த மேக்கப் கலைந்து விட்டது என்று உணர்ந்தான். பிளாஸ்டிக் சர்ஜரி உடலுக்கான சிகிச்சை, ஆனால் மனசுக்கான சர்ஜரி. அவள் வார்த்தைகள் இப்போது அவன் மனதில் தழும்பாக விழுந்தது. தழும்பு சிறுகதை முற்றும். நன்றி.